டேய் தம்பி, இங்க பாரு. திருவிழா முன்னேற்பாடா முதல்ல என்ன பண்ணணும்னா, கோயிலை சுத்தி முதல்ல இருக்கிற இடங்களை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் கோவிலை வெள்ளை அடிக்கணும். கோவில் வெள்ளை அடிக்கிற வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பந்தக்கால் நட முடியும். சரிங்கய்யா, நீங்க சொல்றபடியே நான் செஞ்சிடுறேன். முதல்ல கோவிலை சுத்தி இருக்கிற இடங்கள்ல நல்லா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிடுறேங்கய்யா. அதுக்கப்புறம் கோவிலை வெள்ளை அடிக்கிறேன். வெள்ளை அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கய்யா வச்சிருப்பீங்க? இங்க பாரு, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. நீ வேலையை செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை. நீ வேலையை செய்ய செய்ய பொருள் உனக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் ஒவ்வொரு வேலையா முடி. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அந்த பக்கத்து ஓரமா விளக்கமாறு இருக்கு, எடுத்து கோவிலை சுத்தி இருக்கிற இடங்களை சுத்தம் பண்ணு. அம்மா தாயே மாரியம்மா, எவனோ ஒருத்தன் போனை போட்டு எனக்கு பணத்தாசையை காட்டி விட்டு பிள்ளைகளை கடத்த விட்டுட்டியான். கடைசியில் எனக்கு சேர வேண்டிய பணமும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம அவன் தலைமுறை ஆயிட்டியான். இவங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் என்னென்னலாம் என்னை வச்சு செய்ய போறாங்களோ எனக்கு தெரியல. சரி, போய் வேலையை பார்ப்போம். சுத்தம் என்பது நமக்கே சுத்தமுள்ள கோவில்தான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். ஒரு காலத்துல எப்படி இருந்த என்னையே இன்னைக்கு எப்படி ஆக்கி விட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாஸ் தான். திருவிழா ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ வேலையை கொடுக்குறாங்களே, நீ திருவிழா முடிகிற வரைக்கும் நம்மளை என்னென்னலாம் செய்ய போகிறாங்களோ. வேலை செய்கிறதுக்கு ஏற்றப்ப சோத்தை போட்டால் சரிதான். நல்ல வேலை இந்த ஊர் கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி இவங்க நம்மளை போலீஸில் பிடிச்சு கொடுக்காம இருந்தாங்க. இருந்தால் நமக்கு மாவு கட்டுதே, அது உறுதி. ஏதோ நல்ல மனசுக்காரங்களால தப்பிச்சேன். அடடா, இதில் காற்று வேறு அடிக்குதே, எல்லா குப்பையும் பறந்து போகுதே மறுபடியும். ஐயோ, நீ மறுபடியும் முதல்ல இருந்து கூட்டணுமா? போச்சா சோளமுத்தா, மறுபடியும் குட்டி குப்பை இல்லணுமா? அப்பாடி, ஒரு வழியா குட்டி குப்பை எழியாச்சு. நீ அடுத்து என்ன ரெடியாக வச்சுருக்காங்களே, வெள்ளை அடிக்கணுமா? சரி, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாளியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க அவளையே. இதில் கொஞ்சம் சுண்ணாம்பை கலப்போம். கோவில்னால வெள்ளையும் சிவப்பும் தானே அடிக்க சொல்லுவாங்க. எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இனி இதை ஒரு கலக்கு கலக்கி கோவிலை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சுவரில் ஃபுல்லாக அடிச்சு விட்ருணும். சிவப்பு கலர் எடுத்து வச்சுருக்காங்களா, அதையும் கொஞ்சம் தண்ணியில் கலந்து எடுத்துக்கிடுவோம். நல்ல வேலை அவங்க வீடுகளுக்கு நீ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூப்பிடாம விட்டாங்க. ஏதோ நல்ல மனசுக்காரங்க அவ்வளோ ஊரில் இருக்கவங்க, அதனால கோவிலுக்கு மட்டும் வெள்ளை அடித்தா போதும்னு விட்டாங்க. அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு கோவிலுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிப்போம். இப்போ பெயிண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது, ப்ரஷ் ரெடியாக இருக்குது, எடுத்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு முதல்ல ஏணியை போய் தேடி எடுத்துகிட்டு வரணுமே. ஏணி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த இருக்கா, ஏணியில் ஏறி அடிப்போம். பார்த்து ஏறுடா சோளமுத்தா, விழுந்த மாவு கட்டு தான். அப்பாடி, ஒரு வழியாக ஏறியாச்சு. வெள்ளை அடிச்சு பல வருஷம் இருக்கும் போலையே. கோவிலுக்கு வெள்ளை அடித்து முடிக்கவும் நல்லா சாப்பிட்டு நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்கணும். திருவிழா சமயம் நான் வந்து மாட்டினேன், அடிமை சிக்கிருச்சுன்னு வேலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் தண்டனைன்னு வாங்க. சரி, இப்போ சவப்பு அடிப்போம். போலீஸ்காரங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகிறதுக்கு இந்த வேலை எவ்வளவோ நமக்கு பரவாயில்ல. பேசாமல் வாயை முடிக்கிட்டு அடிக்கணும். பரவாயில்லையே, ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட்டோம். இனியாவது போய் அல்லாக்கப்படுத்து மல்லாக்க தூங்க வேண்டியதுதான். நம்மளோட கைவண்ணத்தால் இப்போ தான் கோவில் பார்க்க சும்மா தக தக தகன்னு மின்னுது. நல்லா இருக்கு. என்ன தம்பி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? நல்லது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. போய் பந்தக்கால் எடுத்துட்டு வா, அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். என்ன அது, உடனே அடுத்த வேலையா?